அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கரும்பலகை பயிற்சி மையம் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாடே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கு. இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த நாடே ரொம்ப ஆக்டிவாக ஒரு விஷயத்தை பேசிகிட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த 3 கிரிமினல் லாஸ், அதாவது குற்றவியல் சட்டங்களை திருத்தம் பண்ணாங்க, அதை பெயர் மாற்றம் பண்ணாங்க. அது சம்மந்தமாக நாடே போராட்டம் இது அதுன்னு சொல்லி எதிர்ப்புகள் ஆதரவுகள்னு சொல்லி நிறைய வருது. இப்போ நாம் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு தேர்வுக்கு படிக்கிற நாம் அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த லாஸில் என்னென்ன மாதிரியான திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது நம்மளுக்கு குரூப் 2ல் குரூப் 1ல் யூஸ் ஆகும். ஓகேவா? அதனால் இது ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை அகெயின்ஸ்டாக பேசுகிறதோ எடுத்துக்காதீங்க. இது நாம் படிக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக தேர்வுக்கு படித்து தான் ஆகணும். அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? அதனால் இந்த திருத்தங்களை பற்றி, இந்த சட்டங்களை பற்றி நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது மட்டும்தான். ஓகேவா? இது ஓனாக நான் எடுக்கல. நியூஸ் பேப்பரில் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. 1/7/2024. ஓகேவா? 3 குற்றவியல் சட்டங்கள் என்னென்னா, இந்திய தண்டனை சட்டம், நம்ம ஐபிசின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியன் பீனல் கோட். அது எப்படி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா 2023 அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் குற்றவியல் நடைமுறை சட்டம், அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அப்படி சிஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்துக்கு எப்படி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய ஆதார சட்டம் 1872, இதுக்கு மாறா, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய சாட்சிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 3 சட்டங்கள்லையும் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு இது கொஞ்சம் அதிகமான விஷயம்தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இது டிஎன்பிசியில் கேட்பானா, இவ்வளோ விஷயங்கள் நம்ம டிஎன்பிசியில் கேட்பானா அப்படின்றத தாண்டி அந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கேட்டால் நம்மளால் பதிலளிக்கக்கூடியதாக எளிமையாக இருக்கும். ஓகேவா? சரி, முதல்ல கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி. ஓகேவா? அதை பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதான்னு மாற்றினாங்க இல்லையா. மொத்தம் 484 பிரிவுகள் கொண்டது. இப்போது இந்த புது சட்டம் 484 பிரிவுகள் கொண்டது. ஓகேவா? இல்லை இதுக்கு முன்னாடி இப்போ 531 பிரிவுகளாக இருக்குது. இதில் 177 பிரிவுகள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 9 புதிய பிரிவுகளை சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14 பிரிவுகளை ரத்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா? இதில் இந்த விஷயங்கள்லாம் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரியான ஒரு முக்கியமான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே விசாரணை வாதங்கள்லாம் நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை முடித்தா ஒரு இடம் என்ன சொல்கிறேன்னா 30 நாட்களில் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்கிறான். இன்னொரு பேப்பரில் என்ன சொல்கிறேன்னா 45 நாட்களுக்குள்ளே தீர்ப்பு வழங்கணும்னு சொல்கிறான். அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, அதை பார்த்துப்போம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களின் வீடியோ வாக்குமூலம் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றத்திற்கு வருமானம் மற்றும் சொத்துக்கள் இணைக்கும் புதிய வழிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவதா இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாறா என்ன கொண்டு வந்தாங்க, பாரதிய நியாய சங்கீதா 2023. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 511 பிரிவுகள் இருந்தது. இப்போ அதுக்கு பதிலாக 358 பிரிவுகளாக குறைச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக 21 குற்றங்களை சேர்க்கப்பட்டுள்ளன. ஓகேவா? இதில் 41 குற்றங்களில் சிறை தண்டனை அதிகரிக்கப்பட்டுள்ளது. 82 குற்றங்களில் அபராதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? 25 குற்றங்களில் கட்டாயமாக குறைஞ்சபட்ச தண்டனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது என்னென்னா கட்டாயமாக அந்த தப்பு பண்ணியிருந்தால் அந்த தண்டனை குறைந்தபட்சமாக அதை சொல்லணும், இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 6 குற்றங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்டனையாக சமூக சேவை விதிகள் சேர்த்துருக்காங்க. இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா சொல்கிறாங்க. 6 குற்றங்களுக்கு
தண்டனையாக வந்து சமூக சேவைகளை வந்து சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. 19 பிரிவுகள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதா. ஓகேவா. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், கொலை, கடத்தல் போன்ற மனித மற்றும் உடல் உறுப்பு தொடர்பான குற்றங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்பட்டுள்ளது இந்த திருத்தங்கள்ல. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தில் தேச துரோகம் அப்படிங்கிறத நீக்கி அதுக்கு மாறா பிரிவினைவாதம், கிளர்ச்சி, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தண்டனை வழங்கும் புதிய பிரிவுகள்லாம் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகேவா. அதே மாதிரி பாருங்கள், சிறுவர்கள் வந்து கூட்டு வன்கொடுமைக்கு உள்ளாக்குதல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பலாக வந்து கொலையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அடித்து கொலை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து மரண தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிவகை வந்து செய்கிறது. முதல் முறையாக இந்திய தண்டனைகளில் ஒன்றாக வந்து சமூக சேவையும் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. அதான் சொல்லியிருக்கு இல்லையா, 6 குற்றங்களில் தண்டனையாக வந்து சமூக சேவைகள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. அடுத்ததாக இந்திய ஆதார சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரதிய சாட்சிய சட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 167 பிரிவுகளாக இருந்துச்சு, இப்போ 170 பிரிவுகளாக வந்து இருக்குது. 24 பிரிவுகள் வந்து திருத்தப்பட்டிருக்கு, 2 புதிய பிரிவுகள் வந்து சேர்த்துருக்காங்க, 6 பிரிவுகள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளாங்க. ஓகேவா. இதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. மின்னணு அல்லது டிஜிட்டல் ஆவணங்கள், மின்னஞ்சல்கள், சர்வர் பதிவுகள், கணினி, மடிக்கணினி, குறுஞ்செய்தி, இணையதளங்கள், சம்பவம் நடந்த இடத்தின் சான்றுகள், அஞ்சல்கள், சாதனங்களில் உள்ள செய்திகள். ஓகேவா. இதெல்லாம் வந்து எவிடன்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கு ஆவணம், முதல் தகவல் அறிக்கை, அப்புறம் குற்றப்பத்திரிகை மற்றும் தீர்ப்பு, இதெல்லாம் எல்லாமே வந்து டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த ஆவணங்கள் வந்து காகித ஆவணங்கள் போலவே சட்ட அங்கீகாரமும் அது ஈக்குவலான மதிப்பு, அப்புறம் அது அமலாக்கத்தன்மையெல்லாம் வந்து பெறும் அப்படின்னு சொல்லி இந்த திருத்தத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த 3 குற்றவியல் சட்டங்களோட அம்சங்கள் என்னென்ன, முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து காவல் நிலையத்திற்கு தான் சென்று புகார் தரணும்னு இல்லை. ஓகேவா. நம்ம ஆன்லைனில் EFIR அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக வந்து நம்ம புகார் தர முடியும். ஓகேவா. இதை என்ன சொல்கிறாங்கன்னா 0 FIR அப்படின்னு சொல்லி டைரெக்டாக போய் FIR ஃபைல் பண்ணாமல் நம்ம வந்து மின்னணு தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து 0 FIRனு சொல்லுவாங்க. எங்கேருந்து காவல் நிலையத்துக்கு தான் வந்து புகார் கொடுக்கணும் போய் அப்படின்றதுலாம் இல்லை, எங்கேருந்து வேணாலும் புகார் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து EFIR அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 0 FIRல இன்னொன்று சேர்ப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்குலாம் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, இந்த ஊர்னா இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் தான் வரும். ஓகேவா. இந்த இங்கே நடக்கிற குற்றங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டேஷன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த காவல் நிலையத்திலையும் வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து எஃப்ஐஆரை வந்து நம்ம ஃபைல் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய கால அவகாசம் வந்து 90 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், விசாரணை முடிக்க 180 நாட்களில் வந்து விசாரணை முடிக்கணும், விசாரணை முடிந்த 30 நாட்களில் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிறுமிகளை வந்து பாலியல் பலாத்காரம் செய்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த 3 சட்டங்களில் செய்யப்பட்டுள்ள 10 முக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், 45 நாள், இது ஒரு நியூஸ் பேப்பரில் சொல்லியிருக்காங்க. அதாவது வழக்குகளில் விசாரணை முடிஞ்ச பிறகு 45 நாட்களில் வந்து தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா. வழக்கின் முதல் விசாரணையிலிருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டினை வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். அனைத்து மாநிலமும் சாட்சியங்களை வந்து பாதுகாக்க உரிய சாட்சி பாதுகாப்பு திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சமாக வந்து மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாக்குமூலங்கள் வந்து பெண் காவல் அதிகாரி வந்து பதிவு செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாதிக்கப்பட்ட நபரோட பாதுகாவலரோ அல்லது உறவினரோ வந்து அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உரிய மருத்துவர் வந்து 7 நாட்களுக்குள்ளே வந்து அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிறுமியை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் குற்றத்திற்கு வந்து மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்க வழிவகை வந்து செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வாங்குதல், விற்பனை செய்தல் கடும் குற்றமாக கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம எங்கே படிப்போம் இதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில்
ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 என்ன சொல்லும்? அதாவது மனிதரை விலைக்கு வாங்குவதோ விற்பதோ கூடாது, மனிதர்களை வந்து விலங்குகள் போல் அடிமைப்படுத்துவது கூடாது அப்படின்னு சொல்லி 23 வந்து ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதை சொல்லியிருக்கு. பெண் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களுக்கு வந்து தண்டனை வந்து மிகவும் வந்து கடுமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் திருமண ஆசை காட்டி பெண்களை ஏமாற்றி கைவிடும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழக்கு குறித்து அவ்வப்போது அந்த வழக்கு சம்பந்தமான தகவல்களை வந்து 90 நாட்கள், வழக்கு பதிவான நாட்கள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி எல்லா மருத்துவமனையிலையும் அந்த பாலியல் பலாத்காரம் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இலவச முதலுதவி சிகிச்சை அளிக்கவும் அல்லது மருத்துவ சிகிச்சை வழங்கவும் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, வழக்கு பதிவுப்பட்ட 14 நாட்களுக்குள் வந்து முதல் தகவல் அறிக்கையின் நகல், போலீஸ் அறிக்கை, குற்றச்சாட்டு, வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் என அனைத்தையும் வந்து பெற தகுதியானவர்களாக வந்து கருதப்படுறாங்க. ஓகேவா? கிரிமினல் வழக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாய்தாக்கள் மட்டுமே வந்து நீதிமன்றத்துக்கு வந்து அனுமதிக்கணும். அதுக்குள்ளே வந்து முடிச்சுக்கணும் கேஸ் அப்படின்ற மாதிரி. அதாவது வழக்கு விசாரணையில் வந்து தேவையற்ற தொய்வை வந்து குறைக்கிறதுக்கு 2 வாய்தாக்கு மேலே போகக்கூடாது, அதுக்குள்ளே முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஓகேவா? 7ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சம்பவங்கள் பற்றி மின்னணு சாதனங்கள் வாயிலாக வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு தான் நேரில் சென்று புகார் தெரிவிக்கணும்னு கட்டாயம் வந்து இல்லை. அதே போல் 0 FIR அமலுக்கு வந்து வருகிறது. இந்த 0 FIR மூலம் என்னென்னா இந்த சரக பிரச்சனை வந்து கிடக்கும். அதான் இந்த லிமிட்டில் தான் வந்து இந்த ஸ்டேஷனில் தான் இங்கே வந்து காவல் நிலையத்தில் தான் FIR வந்து பதிவு செய்யப்படணும்னு இல்லை. ஓகேவா? அடுத்ததான் அதே மாதிரி கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வந்து தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்களின் நிலையை பற்றி யாரேனும் ஒருத்தருக்கு வந்து தகவலை வந்து அளிக்கும் உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதனால் வந்து அது யாராக இருந்தாலும் சரி, தன் நண்பனாக இருக்கலாம், ஓகேவா, உறவினராக இருக்கலாம், அந்த நபருக்கு வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அறிந்து கொள்ளும்படி வந்து செய்யலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகவும் மோசமான கிரிமினல் சம்பவங்கள் போது அந்த இடம் தகவல் தடயவியல் நிபுணர்கள் வந்து கட்டாயம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்கப்பட்ட கேஸுகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தடயவியல் ஆவணங்கள் வந்து கட்டாயம் அப்படி கட்டாயம்னு சொல்லியிருக்கு இதே சட்டத்தில். அது பின்னாடி வந்து கவர்மெண்ட்டு ப்ரமோட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? பாலினத்தின் விளக்கமானது, அதாவது ஒரு பாலினம்னா என்னென்ன, யார் யார் சேருவாங்க அப்படின்றதுல இப்போ மாற்று பாலினத்தவரையும் வந்து உள்ளடக்கியதாக வந்து விவரிக்கப்பட்டுள்ளது. ஓகே? இதில் என்னென்னா பெண்களுக்கு எதிரான சில குற்றங்களில் பாதிக்கப்பட்ட நபரின் வாக்குமூலத்தை வாய்ப்பிருக்கும் இடத்தில் மாவட்ட பெண் நீதிபதி வந்து பதிவு செய்து கொள்வார். ஒருவேளை பெண் மேஜிஸ்ட்ரேட் இல்லை அப்படின்னா ஆண் மேஜிஸ்ட்ரேட் பதிவு செய்து கொள்ளலாம். இருப்பினும் அவ்விடத்தில் வந்து இன்னொரு பெண் இருப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை தொடர்பான அறிக்கைகள் அனைத்தும் வந்து காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு அம்சமாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, ஜூலை 1, 2024 இந்த 3 குற்றச்சட்டங்களும் வந்து குற்றவியல் சட்டங்களும் நடைமுறைக்கு வந்துருச்சு. இதில் முதல் வழக்கு எங்கே பதியப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். புதிய குற்றவியல் சட்டம் என்றைக்கு வந்துச்சு? 1 ஜூலை 1 வந்துச்சு. இதில் பார்த்தோம்னா டெல்லியில் முதல் வழக்கு வந்து பதியப்பட்டதாக சொல்லுவாங்க. டெல்லி கமலா மார்க்கெட்டு காவல் நிலையத்தில் பாரதிய நியாய சங்கிதா 2023 சட்டப்பிரிவு 285 கீழே வந்து டெல்லி ரயில்வே நிலைய மேம்பாலத்தின் நடைமேடையில் பாதசாரிகளுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடை வைத்திருந்த வியாபாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருந்தோம். ஓகேவா? இதை நம்ம வந்து நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஓகேவா? இதுக்கு உடனே வந்து எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. ஏழை எளியவர்களை வந்து துன்புறுத்துவது தான் இந்த சட்டம் வந்து நோக்கமா அப்படின்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம நியூஸ்லேயே பார்த்துருப்போம். அதான் அதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருப்பார், அது பொய், முதல் வழக்கு வந்து நடைபாதை வியாபாரிக்கு எதிரானது இல்லை. முதல் வழக்கு மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் நள்ளிரவு 12:10 மணிக்கு 1.80 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனம் காணாமல் போனதாக அளிக்கப்பட்ட புகாரின் மீது பதிவு செய்யப்பட்டது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னொருத்தர் சொல்கிறாரு, மகாராஷ்டிராவின் சிந்துதுர்கா மாவட்டத்தில் தான் பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின் கீழ் முதல் FIR பதியப்பட்டதுன்னு மகாராஷ்டிரா மாநிலத்தோட துணை முதல்வர் தேவேந்திர பட்னாஸ் வந்து
தெரிவித்திருக்கார். ஓகேவா? சரி, அடுத்ததா இந்த சட்டங்களை வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்திய நியாய சட்டம். இதில் பாருங்கள், பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகள் மற்றும் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் நலிந்த பிரிவினருக்கு எதிரான குற்றங்களில் சகிப்புத்தன்மை கொள்கையை வந்து அமல்படுத்துகிறதுன்னு சொல்லி ஒரு போஸ்டரை கிரியேட் பண்ணி பரப்புகிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன், இதுக்கு நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 2019-20 பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த 9th யூனிட்டில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து வடிவமைக்கிறப்போ கவர்மெண்ட் வெப்சைட் கொடுத்துட்டு, அந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து அது கீழே கொடுத்துக்கிற அபவுட்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா வெப்சைட்டில், அதில் இருந்தெல்லாம் கொஷின் கேட்டான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இப்போ கவர்மெண்ட்டை வந்து ஒன்றுத்தையும் என்னென்ன பண்ணுது, அது நல்லதோ கெட்டதோ அதை நாம் தீர்மானிக்கக்கூடாது. நாம் படிக்கிறோன்னா கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் சரி, அது சரியாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, நம்ம படிக்கணும். அதிலேருந்து கேள்வி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பதிலளிக்க தெரியணும். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே அதுதான் தேவை. அது சரியா தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சட்ட நிபுணர்கள் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அரசாங்கம் இருக்குது, அரசு இருக்குது, இவ்வளோ இருக்குது, இவங்க பார்த்துக்க போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அப் டு டேட்டில் நாம் இருக்கணும். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், இதில் வந்து பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புதிய அத்தியாயம்னு ஒன்று கொடுத்து என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாருங்கள். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவது அல்லது குற்றச்செயல்களில் அவர்களை வந்து ஈடுபடுத்துவது தண்டனைக்குரியது. ஈடுபடுவதும் சரி, குற்றச்செயல்களை ஈடுபடுத்துவதும் சரி, தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயது நிறைவடையாத மைனர் சிறுவர் அல்லது சிறுமியை வந்து விற்பதும் வாங்குவதும் கொடிய குற்றம்னு சொல்லியிருக்கு. அதேபோல் 18 வயது நிறைவடையாத மைனர் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தால் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்க புதிய சட்டத்தில் வந்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கற்பழிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் வந்து ஆடியோ வீடியோ பதிவை வந்து வழங்குவதற்கான ஏற்பாடு வந்து வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், நிபுணர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மூலம் மின்னணு ஊடகம் மூலம் வந்து ஆஜராயிட்டு தன்னோட வாக்குமூலத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததா இதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் விசாரணை முதல் நீதிமன்றம் வரை ஒரு நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் வந்து கணினிமயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்க 0 FIR, EFIR குற்றப்பத்திரிகை ஆகியவை இனி டிஜிட்டல் ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பாருங்கள், 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனை உள்ள வழக்குகளில் வந்து கண்டிப்பாக தடயவியல் விசாரணை கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் தேடுதல் செயல்முறையில் வந்து முழுவதையும் வந்து வீடியோவாக பதிவு செஞ்சு வைக்கணும் அப்படின்றது வந்து கட்டாயமாக்குறாங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா, குற்றத்தை புகார் அளிப்பது வந்து எளிதாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. EFIR என்னென்னா மின்னணு ஊடகம் மூலம் புகார் அளிக்க ஏற்பாடு. ஓகேவா? பாதிக்கப்பட்ட 3 நாட்களுக்குள்ள பாதிக்கப்பட்டவர் வந்து 3 நாட்களுக்குள்ள வந்து காவல் நிலையத்திற்கு சென்று புகாரை வந்து கையெழுத்திட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது ஒரு 0 FIR பாருங்கள். எந்த காவல் நிலையத்திலும் குற்றத்திற்கு எதிராக புகார் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மின்னணு டிஜிட்டல் சான்றுகள் மற்றும் மற்ற சான்றுகள் போலவே வந்து இதுவும் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நாம் வந்து இந்த 3 சட்டங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? புதுசாக கொண்டு வந்த 3 சட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம படிக்கிற நம்மளோட போட்டித் தேர்வுக்கு என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ கேட்பானா அப்படின்றது சொல்ல முடியாது. நம்ம கேட்டானா நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.